ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அரையாண்டு தேர்வு 2024 டிசம்பரில் நடந்த 9th ஸ்டாண்டர்ட், அதாவது 9ஆம் வகுப்போட உடற்கல்வி கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் மீடியம் போட்டிருந்தோம், இது தமிழ் மீடியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மீடியம் பார்க்க போகிறோம். இந்த இது எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருந்தா கமெண்ட் பாக்ஸில் நல்லா எழுதிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறட்டும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு எழுத ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 60 மார்க்கில் 5 1 வேர்ட்ஸு. சரிங்களா? 5 1 வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு, சர்வதேச ஒலிம்பிக் கழகத்தின் ஆட்சிக்குரியது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கோகோ விளையாட்டு தோன்றியது? தனி எரி பயன்படுத்தப்படும் விளையாட்டு. நவீன ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற நாடு. கபாடி ஆட்டத்தில் ஆட்டக்காரர்கள் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கோடிட்ட நிலங்கள் நிரப்புக 5. அதுக்கடுத்து பொறுத்துக 5. லோனா தொடர்புடைய விளையாட்டு. தாமரை வடிவம் கொண்ட ஆசனம். 4 மல்டிபிள் 100 தொடரோட்டத்தில் டேஸ் ஆட்டக்காரர்கள் ஓடுவார்கள். பெண்கள் குண்டியதில் குண்டின் எடை. தரமான ஓடுகளத்தின் சுற்றளவு என்ன? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொறுத்துக 5 கொஸ்டின். மித்தாலி ராஜ், மாரியப்பன், பிரக்யானந்தா, பவானி தேவி, ஜோஸ்னா சின்னப்பா, இவங்களாம் என்ன இதில் சாம்பியன்ஸோ அதை நம்ம பார்த்து எழுத வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு 5 3 மார்க் கேள்வி. அனைத்து வினாக்கள் 5மே எழுதணும், ஒன்றுக்கு 3 3. ஓகேவா? இதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸாக. சரிங்களா? ரீட் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு அப்படி தெரியலன்னு வச்சுக்கோங்க. எங்கே கேட்கணும்? தொடரத்தின் வகைகள் 2 எழுதுன்றிருக்குல்ல, நீங்கள் நேராக கூகுளில் போய்ட்டு தொடர் ஓட்டத்தின் வகைகள் 2 அப்படின்ட்டு போட்டாலே கூகுள் ஆன்சர் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம். உடல்நல பழக்க வழக்கங்கள் 2 எழுதுக. உடல்நல பழக்க வழக்கங்கள் 2 அப்படின்னு போட்டால் கூகுளில் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கிடச்சிடும். நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம். கோகோ ஆட்டத்தில் ஓடுவோர் எந்த பகுதியில் திசை மாறி ஓடலாம் இல்லாமல் கூகுளில் கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி, யூ ஹேவ் டு சர்ச் இன் கூகுள் அண்ட் கெட் ஆன்சர் ஷார்ட்லி. ஓகே, தென் பார்த்தீங்கன்னாக்கா 10 மார்க் கொஸ்டின்னு என்ன, இதில் 2ல் ஒரு வினாக்களுக்கு எழுதுனா போதுமானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வளையப்பந்து ஆடுகளத்தின் படம் வரைந்து அளவுகளை விவரிக்கும். இந்த கேள்வி நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து வந்திருக்கு. ஸோ குட்டு, நல்லா எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா எழுதுனா நோ ப்ராப்ளம். ஓகே, அதுக்கடுத்து இது ரொம்ப ஈஸியானது, படிக்கவே தேவையில்லை, படிக்காமல் எழுதியிருப்பீங்க. ஐஸ்கிரீம், பட்டாம்பூச்சி, கேலி சித்திரம். இது என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியம் வரைய சொல்லியிருக்காங்க. ஐஸ்கிரீம் சூப்பராக ஓவியம் வரைஞ்சிருக்கலாம், பட்டாம்பூச்சி வரைஞ்சிருக்கலாம், ஈஸி கேலி சித்திரம் ஜோக்கர் மாரி ஒன்று வரைஞ்சிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எழுதிருக்கீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு.